அட வா சொல்றேன்ல. வா வாங்க. என்னம்மா? போடா. என்ன மாமா ஓபன் பண்ணிரலாமா? அண்டா காகசம் அபு காகசம் திரந்திசி சேம். என்ன சித்தப்பா அதெல்லாம்? வீடு எதுவும் காலி பண்றீங்களா என்ன? டேய், எல்லாம் உங்களுக்காக தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ணன் உனக்காக சீர்வரிசை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா, ஏசி, பாத்திர பண்டங்கள், சேரு, குத்து விளக்கு எல்லாமே உங்களுக்காக தாமா. சித்தப்பா எதுக்கு இவ்வளவு வாங்குறீங்க? டேய், ஒரு நாள்ல இவ்வளவு தாண்டா வாங்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுத்திருந்தா இன்னும் ஒரு லாரி நிறைய ஜாமான தூக்கிட்டு வந்திருப்போம். இதெல்லாம் பாரு, பொறுமையா பாரு. பார்த்துட்டு தேவை இருந்தா சொல்லு, அள்ளி கொண்டு வந்துடுறோம். மச்சான் என்ன பேசிட்டே இருக்கீங்க? ஆளுங்களை கூப்பிடுங்க, எல்லாத்தையும் மேல தூக்கிட்டு போவோம். இருங்க மாமா. என்னதானா ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு இது வேண்டாம். தானா? ஹேய், என்னதானா நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? அப்பா உனக்காக கொடுத்து அமைச்சிருக்காருடா. இல்லம்மா, எங்களுக்கு இது வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க இதை திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. தானா, என்ன பேசிட்டு இருக்க நீ? சீர்வரிசை கொண்டு வந்திருக்கோம், அத போய் திருப்பி எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற? தானா, ஏதாவது குறை இருந்தா சொல்லு, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடுவோம். இல்ல சித்தப்பா, இது சரியா இருக்காது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஏய், இப்ப எதுக்கு நீ வேண்டான்னு சொல்ற? அப்பா தானம்மா இது எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு. ஆமா, உனக்காக தான் கொடுத்தாரு. அப்படின்னா அப்பா ஏன் வரல? பெரியப்பா வரலன்னா என்ன? உனக்காக தானே வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா தானா, அப்பாவோட விருப்பத்தோட தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால இது எல்லாத்தையுமே வாங்கிக்கோமா. வேணாம் சித்தப்பா, எனக்கு கம்பல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் திரும்ப கடையில கொடுத்து காசை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துருங்க. என்ன மாமா இது? மேல போனவங்களே இன்னும் காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க மேல? மச்சான், ஒருவேளை அன்னைக்கு கேசரி கொடுத்து விட்ட மாதிரி இன்னைக்கு மேல விருந்து சமைக்கிறாங்களோ? அட ஏன் மாமா நீங்க வேற. சரி நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி போங்க. அண்ணி, என்னாச்சு அண்ணி? தனா சரின்னு சொல்லிட்டாளா? தங்கச்சி, எல்லாத்தையும் மேல கொண்டு போயிடலாம்ல? இல்ல மாமா, நம்ம இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடலாம். என்ன மாயா, நீயே இப்படி சொல்ற? காரணமா தான் சித்தப்பா, தனா கதிர்க்காக தான் வேண்டான்னு சொல்றா. ஆமா சிவா, இப்ப இத வாங்கிக்கிட்டா கதிர்க்கு அது அவமானம்னு நினைக்கிறா. என்ன நீ சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. போற வழியில சொல்றேன், வா. சரி வாங்க, வண்டியில இருங்க. மாமா போங்க. என்ன பாக்குற? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா தானா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, என் மேல அவ்வளவு பாசம் இருக்கா? அது சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்ல. இந்த உலகத்துல எனக்கு உன்னை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லடா. என்ன பொசுக்குன்னு டானு கூப்பிட்ட? ஆமா, எனக்கு மேல பாசம் அதிகம். நான்டா போட்டுதான் கூப்பிடுவேன். ஆமாண்டா, அப்படிதான்டா நான் பேசுவேன். என்னடா பண்ணுவ? பேசுனா நானும் எப்படி உன்னை இறுக்கி பிடிச்சுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத தானா, நான் இருக்கேன் உனக்கு.
பெரியப்பா. இப்போ இத வாங்கிக்கிட்டா கதிரால தனாவை பாத்துக்க முடியல. அதனால தனா வீட்ல இருந்து பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு ஊர்க்காரங்க பேசுவாங்க. அதனால இது வேண்டான்னு நினைக்கிறா. அப்போ கட்டின புருஷனோட மரியாதை தான் முக்கியம். ஆனா பெத்த அப்பனோட மரியாதை முக்கியம் இல்லை. அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க. தனா அந்த அர்த்தத்துல சொல்லல பெரியப்பா. வேற என்ன அர்த்தம் இருக்கு? என்னை விட அவன் முக்கியம்னு தானே வீட்டை விட்டு போனா. அப்போ வளர்த்து ஆளாக்குன அப்பனோட கௌரவம் போனா பரவாயில்ல. ஆனா ஏமாத்தி கல்யாணம் பண்ண அவனோட கௌரவம் போயிடக்கூடாது இல்ல ரகு? அவ பண்ண காரியத்தை எல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. நீங்க வேணா புருஷன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு போனா இன்னைக்கு அவனுக்காக நீங்க கொடுத்த பொருள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பேசுறா. அந்த அளவுக்கு அந்த கதிர் அவளை மாத்தி வச்சிருக்கான். பின்ன தனா ஏன் அப்படி சொல்ல போறா? வெளி உலகமே தெரியாம இருந்த பொண்ணுதான் அவ. அவ இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பேசவே மாட்டா. எல்லாமே அந்த கதிர் தான் இப்படி பேச வைக்கிறோம். அந்த கதிர் தானே அவளை இப்படி மாத்தி வச்சிருக்கான். அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அவனை நம்ம துரத்தி விட்டு இருந்திருக்கணும். நீங்க யார் யாரோ சொன்னாங்கன்னு நீங்க அவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, நம்ம வீட்டு பொண்ண மொத்தமா மாத்திட்டான். பத்மா, இப்படி புரியாம பேசாத. எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷனோட மரியாதை போக கூடாதுன்னு தான் நினைப்பா. அப்போ அப்பாவுக்கு மரியாதை போனா பரவாயில்ல. அப்படிதானே? இங்க சரி,